Hello everyone. CMA June 2024 Inter and Final Examination Results Institute la இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமில் எழுதின குரூப்பை கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தராக என்ன பண்ணணும் அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இதில் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோவில். அதாவது இப்போ ஒரு குரூப் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்து டிசம்பர் எக்ஸாமில் சிங்கிள் குரூப் இப்போ கிளியர் பண்ணாத குரூப்பும் இன்னொரு குரூப்பும் சேர்த்து எழுதலாமா, அல்லது இப்போ வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாமா, ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னா அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பண்ணலாம், அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ சப்போஸ் சப்ஜெக்டில் நம்ம எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கோம், பட் அக்ரிகேட் வரல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன குரூப்பை அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்களோ அதை தவிர மற்ற குரூப் இருக்குது இன்டர்லேயோ ஃபைனல்லையோ அப்படின்னா அவங்க அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. இன்டர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்தராக ஃபைனலுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலில் ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபைனல் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுடைய கரியரை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. இதில் இன்டர் அண்ட் ஃபைனலில் இன்னமும் குரூப் இருக்குது, அதை கிளியர் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டடி பிளான், அதாவது இன்டர் அண்ட் ஃபைனலில் எல்லா குரூப்ஸுக்குமே ஸ்டடி பிளான் நம்ம சேனலில், அதாவது டிசம்பர் 2024 எக்ஸாமுக்காக ஸ்டடி பிளான் வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணணும், அவங்க அடுத்த டிசம்பர் எக்ஸாம் 2024 டிசம்பர் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்யணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம ஒன்றா சொல்லலாம், என்னென்ன இருக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சிங்கிள் குரூப் ஆர் போத் குரூப் எழுதியிருக்கலாம். இப்போ ஒரு குரூப் எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக வச்சுருப்போம். இதில் மோர் தென் 40 எடுத்திருப்பாங்க. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் மோர் தென் 40 எடுத்திருப்பாங்க. பட் அக்ரிகேட் லெஸ் தென் 200 இருக்கும். லெஸ் தென் 200, 190, 195, 198 அந்த மாதிரி கூட இருக்கலாம், அல்லது 180, 160 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் மட்டும் அவங்க லெஸ் தென் 40 இருக்கலாம், அதாவது 40 தொடாமல் கம்மியாக இருந்திருக்கலாம். ஏதாவது 1 or 2 பேப்பர்ஸில் எக்ஸம்ஷன் கூட வாங்கியிருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நல்லா படித்தோமே, ஏன் நமக்கு மார்க்கு கம்மியாக இருக்குது, நம்ம நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணினோம் ஆனால் இதில் மார்க்கு கம்மியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நிறையா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். இப்போ இந்த மார்க் குறையுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், ஆன்சர் ஷீட்டை வாங்கி நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அதுக்கான இன்ஸ்டியூட்டில் மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டியூட்டில் சஜஸ்டட் ஆன்சரும் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்டில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கோ அப்படின்னு நினச்சா அந்த டஃப்பாக இருக்கிறதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினதை வச்சு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் மட்டும் நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் மேம், ஏன்னா அந்த 1 or 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் எக்ஸம்ஷன் வாங்கிட்டேன்னா அடுத்த அட்டம்ப்டில் நான் மீதி இருக்கிற 2 பேப்பரை கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ஏன் பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் மட்டும் நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க, மேக்ஸிமம் 60 எதிர்பார்த்து வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் இருந்து நீங்களும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருந்தால் அங்கே 60 வந்திருக்கலாம். பட் மற்ற பேப்பர்லலாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை குறைக்கிறப்ப அந்த பேப்பர்ஸில் எல்லாம் லெஸ் தென் 40 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், லெஸ் தென் 40 ஏதாவது ஒரு பேப்பரில் இருந்து அந்த குரூப்பில் இருக்கிற 4 பேப்பரில்
ஏதாவது ஒரு பேப்பரில் லெஸ் தேன் 40 எடுத்துட்டீங்க, பட் மற்ற பேப்பரில் நீங்கள் ஏதாவது 1 or 2 பேப்பர்ஸ்லையோ மற்ற பேப்பர் எல்லாத்துலேயுமோ நீங்கள் 60 எபோவ் வாங்கியிருந்தாலும் அந்த 60 ப்ளஸ் எபோவை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அடுத்த அட்டம்ப்டில் இந்த எக்ஸம்ஷன் கேரி ஃபார்வேர்டு கொண்டு போகும்போது. அப்போ இங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 70 மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு சப்ஜெக்ட்லனே எடுத்துக்கலாம், ஒரு சப்ஜெக்டில் 70 எடுத்திருக்கீங்க, பட் அந்த குரூப்பை கிளியர் பண்ண முடியாததுக்கான ரீசன் இன்னும் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் லெஸ் தேன் 40 எடுத்துட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த எக்ஸம்ஷன் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு போகும்போது 70 எடுக்க மாட்டாங்க, 50 மார்க்ஸை மட்டும்தான் கேரி ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. பட் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 40 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 70 அப்படியே கேரி ஃபார்வேர்டு ஆகும். ஸோ இந்த 70 அப்படியே கேரி ஃபார்வேர்டு ஆகும். அப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, எக்ஸம்ஷன் எதிர்பார்த்து படிக்கிற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் நிறையா வைக்கும்போது மற்ற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாச்சு, அதனால் மார்க் லெஸ் தேன் 40 எடுத்தா நீங்கள் எக்ஸம்ஷன் எடுத்ததும் வேஸ்ட்டு. அதாவது 70 மார்க்ஸ் எடுத்திருந்தா கூட அதில் 50 தான் நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் ஆகும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து நிறையா பேர் சொல்கிறதுனால நான் பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த மிஸ்டேக்கை வந்து முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்னா, எல்லா பேப்பருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது 1 or 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டருக்கு எடுத்துப்போமே, குரூப் 1 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், லா, காஸ்டிங் அண்ட் டைரக்ட் டாக்ஸேஷன், டைரக்ட் டாக்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதில் காஸ்டிங்கோ அக்கௌண்ட்ஸோ ஏதாவது ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ அதுக்குமே அவங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் அக்ரிகேட் உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸம்ஷன் அங்கே வந்துடும். அதே சமயத்தில் உங்களுக்கு எது டஃப்பான சப்ஜெக்டோ அதில் வேணால் கொஞ்சம் கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறத கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்னு வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் சொல்கிறது இது தான், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்தது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்க்கு அடுத்தது நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எப்படி படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. எப்படி படிக்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸ்டடி மெட்டீரியலில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கிற கான்செப்ட் என்ன, அதில் இருந்து ஒன் வேர்டு எந்த லைனில் இருந்து வேணாலும் நமக்கு வரலாம். ஸோ அப்போ அந்த ஒன் வேர்டு மீன்ஸ் நான் எம்சிக்யூ சொல்கிறேன், 2 மார்க்ஸ் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த எம்சிக்யூவில் உங்களுக்கு 30 மார்க்ஸ் 15 கொஸ்டினுக்கும் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி படிச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய சமூக ஸ்டடி மெட்டீரியலில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க, ஈச் அண்ட் எவ்ரி லைன் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுனால எதில் இருந்து எம்சிக்யூ வந்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் முடிச்சதுக்கப்புறமா பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அல்லது ஸ்கேனர்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேனர் வாங்கியும் நீங்கள் பார்க்கலாம். அல்லது நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கிற சஜஸ்டட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அது பாஸ்ட் சிலபஸோடதும் பாருங்கள். ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறீங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறோம். இந்த மாதிரி நான் ஸ்டடி மெட்டீரியல், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதில் என்ன பண்ணணும்னா படிக்கும்போதே எதெல்லாம் டஃப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அது எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸில் குறிச்சிட்டு வாங்க. ஒரு நோட்ஸை குறிச்சிக்கிட்டே வாங்க, எதெல்லாம் டஃப்பாக இருக்குது. அப்படி இல்லைன்னா மெட்டீரியல்லையே முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹைலைட் பண்ணியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மார்க்கிங், இந்த இடத்துலலாம் இந்த பேஜஸில் முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறோம், அதே மாதிரி எதாவது படிக்கணுமோ அதை வச்சு படிக்கிறோம். இது வெறும் படிச்சுக்கிட்டே இருக்காமல் 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் படித்ததை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறோம் அண்ட் அதை ஆன்சரை எழுதி பார்க்குறோம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எழுதி பார்க்குற ப்ராக்டிஸு கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து ஏதாவது ஒரு கொஸ்டினில் சின்னதாக ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டை வச்சு நம்ம பார்த்து கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்னா நர்வஸ் ஆகும்போது நமக்கு படித்ததெல்லாம் மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எப்படி படிக்கணும், படிக்கும்போது என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இன்னும் சில டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் எழுதியிருக்காங்க, இப்போ அந்த குரூப் கிளியர் பண்ணிடுவோம்னு நினச்சி அடுத்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப் எழுதிட்டாங்க, இப்போ அடுத்த குரூப்பை ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த குரூப்பை கிளியர் பண்ணலை.
இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதே சேம் குரூப்பை அப்படியே சிங்கிள் குரூப்பாக அட்டன் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா போத் குரூப்ஸும் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டும் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. இப்போ கிளியர் பண்ணாத இதே குரூப்பை அப்படியே நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் எழுதலாமா, அல்லது அடிஷ்னலாக இப்போ படிச்சுட்டு இருக்கிற அதர் குரூப்பையும் சேர்த்து போத் குரூப்ஸாக எழுதலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. இதை டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதின அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த குரூப்புக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, அது ஃபுல்லாகவே 100% கவர் பண்ணி நீங்கள் படித்தது தானா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அனதர் குரூப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, அனதர் குரூப்பை அதுவுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பார்த்துக்கோங்க. இப்போ 2 குரூப்பும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 குரூப்பும் சேர்த்து எழுதினா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரேங்க் வரும்னு சொல்லுவாங்க. ரேங்கை விட இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா பேப்பர்லேயுமே 40 மார்க் எடுத்துட்டோம். அதாவது 2 குரூப்லேயுமே 8 பேப்பர்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே மோர் தென் 40 எடுத்துட்டோம். பட் டோட்டல் வந்து குரூப் 1 ஆர் 3ல, அதாவது ஒரு குரூப்பில் 190 எடுத்திருக்காங்க, இன்னொரு குரூப்பில் அதர் குரூப்பில் 210 220 எடுத்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து 400 தாண்டுது. அப்படிங்கிறப்ப 8 பேப்பருக்கும் சேர்த்து எல்லாத்துலேயுமே 40 எடுத்துட்டாங்க, 400 வர்றப்ப அங்கே 2 குரூப்புமே கிளியர் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். பட் இந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய எஃபர்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 குரூப்புமே நேராக படிக்காமல் போய் நீங்கள் 2மே நேராக எழுதாமல் வேஸ்ட் பண்ணுறதை விட, ஒரு குரூப் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் எழுத முடியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் தைரியமாக ஒரு குரூப் மட்டும் எழுதுங்க. அப்படி இல்லை எனக்கு 2 குரூப்பும் எழுதுறது தான் என்னோட எய்ம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தைரியமாக எழுதுங்க. 2 குரூப்பும் தைரியமாக நீங்கள் எழுத முடியும், ரேங்க் எடுக்க முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2 குரூப்பும் அட்டன் பண்ணணும், அதில் ஒரு 400 சேர்ந்து வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. பட் அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அந்த எஃபர்ட் போட்டுட்டு நீங்கள் தைரியமாக எடுங்க. 2 குரூப்பும் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த எஃபர்ட் நம்ம போடலை அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு நீங்களே அதை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ஃபர்தராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 2 குரூப்பும் எழுதுறதா இருந்தால் எனஃப் டைம் எடுத்துக்கணும். 2 குரூப்பில் இருக்கிற 8 பேப்பரும் நல்லா படிக்கிற மாதிரி டைம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக எழுதலாம். ஸோ இப்போ இதே குரூப்பே நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால், இந்த குரூப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இந்த ஜூனில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அது ரிவிஷன் மட்டும் எனஃப் அப்படின்னா அதை சைடில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அதர் குரூப்புக்கு நீங்கள் இப்போ நல்லாவே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா சைட் பை சைடு அதை படிச்சுட்டு போகலாம். இப்போ எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ குரூப் 1 இப்போ எழுதியிருக்கீங்க, குரூப் 1 இப்போ கிளியர் பண்ணலை, பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் அது பண்ணினாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனதர் குரூப்போடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ செகண்ட் குரூப்புக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. இது நான் சொல்கிறது வந்து இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். இப்போ அது அனதர் குரூப் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுல 4 சப்ஜெக்டில் இப்போ 2 சப்ஜெக்ட்ஸோ அல்லது ஒரு மோர் தென் 1 சப்ஜெக்ட் 2 ஆர் 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் ஃபுல்லாக கவர் பண்ணலை, பட் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட படிச்சிட்டீங்க. அப்படிங்கிறபோது தைரியமாக நீங்கள் செகண்ட் குரூப்பை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஆல்ரெடி திருப்பி ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் செகண்ட் குரூப்பில் அனதர் குரூப் நீங்கள் இப்போ என்ன எடுக்க போகிறீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் நல்லாவே படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அனதர் குரூப்பில் ஓரளவுக்கு இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்குன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த 3 மந்த்ஸில் அனதர் 1 or 2 பேப்பர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அனதர் குரூப்பில் அப்படின்னா அதை கொஞ்சம் சைட் பை சைட் படிச்சுக்கிட்டு ஆல்ரெடி இப்போ கிளியர் பண்ணாத குரூப்பும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 2யும் சேர்த்து கொண்டு போகலாம். பட் இப்போ அனதர் குரூப் இன்னும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலை, ஒரு சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ஏற்கனவே இருக்கிற குரூப்பே கண்டினியூ பண்ணவா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி இப்போ எழுதி கிளியர் பண்ணாத குரூப் நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா அதில் இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு எனஃப் டைம் இருக்குது, நான் இந்த அனதர் குரூப்பும் சேர்த்து படிச்சுட்டு நான் அந்த குரூப்பும் சேர்த்து கிளியர் பண்ணாத குரூப்பையும் சேர்த்து எழுதுறேன்னா தைரியமாக நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் கூட போட வேண்டியது இருக்கும். முடிக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எனஃப் டைம் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் நீங்கள் டெடிகேஷனாக பண்ண போகிறீங்க அப்படின்னா தைரியமாக உங்களுக்கு 2 குரூப்புமே கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
பட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. இப்போ அடுத்து ஒரு டவுட், ஸ்டூடெண்ட்ஸுக்கான டவுட் என்ன அப்படின்னா, ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இந்த ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாமா அல்லது ஆன்சர் காப்பி வாங்கலாமா? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? ஆன்சர் காப்பி அப்படின்னா நம்ம எழுதின ஆன்சர் ஷீட்டுடைய ஒரு காப்பி நமக்கு கையில் கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர் எப்படி பண்ணியிருக்கோம், அதுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, மார்க்ஸ் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பர்பஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம ரீவெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். எதை வெரிஃபை பண்ணி இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க? நம்ம எழுதின ஆன்சரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கு மார்க் அலாட் பண்ணி நம்ம மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நம்மளுடைய ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணியிருக்காங்க பட் மார்க்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கு, டோட்டலிங் மிஸ்டேக்னா அதனால நம்ம மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்னால நமக்கு மார்க் குறைஞ்சிருந்தா இன்ஸ்டியூட்டில் அதை ரீவெரிஃபிகேஷனில் அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்னால நமக்கு வரக்கூடிய மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரீவெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆன்சரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தா கரெக்ஷன் ஆகி மார்க் வர சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கரெக்ட் பண்ணதில் மார்க் அலாட் பண்ணதில் டோட்டலிங் மிஸ்டேக் இருந்தால் நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்னால ஒருவேளை உங்களுக்கும் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீவெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் ரீவெரிஃபிகேஷனுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீவெரிஃபிகேஷன் இன்ஸ்டியூட் சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். பட் ஆன்சர் காப்பி இன்ஸ்டியூட் சைட்லேயும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஏல அப்ளை பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ நான் எழுதினதுக்கு மார்க் இன்னுமே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமாக ரீவெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் அதில் மார்க் உறுதியாக வரும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுனா தான், கொஸ்டின் கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் அல்லது டோட்டலிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதனால் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணணுமா வேண்டாமான்னு ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க. டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்ளிகேஷனுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது பண்ணத்தான் வேணும். பட் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட்டுங்கிறது மேபி எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பட் ரீவெரிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பட் உங்களை அங்கே மார்க் இன்க்ரீஸ் ஆகி இப்போ எக்ஸாமுக்கு திருப்பி அப்பியர் ஆகணும்னு போட்ட குரூப்பு கிளியர் பண்ணிட்டீங்கன்னு ரீவெரிஃபிகேஷனில் ரிசல்ட் வருது. அப்போ என்ன ஆகும்னா இன்ஸ்டியூட்டில் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்களா டிசம்பர் 2024க்கு அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ரீவெரிஃபிகேஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த குரூப்பும் கிளியர் பண்ணிட்டீங்கிறது உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் அந்த ரீவெரிஃபிகேஷன் அல்லது ஆன்சர் காப்பி வாங்குற அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஜூன் 2024 ரிசல்ட்டை இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் கம்மியாக வந்திருந்ததுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணணுமா, ஆன்சர் காப்பி எப்படி வாங்குறது, அதே மாதிரி இப்போ ஒரு குரூப் எழுதியிருக்காங்க இன்னொரு குரூப் சேர்த்து எழுதலாமா அல்லது இதே குரூப் எழுதலாமா, ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதில் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதுக்கு எப்படி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், 1 or 2 சப்ஜெக்டில் மட்டும் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.